இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் என்னன்னா, சுகத்தை குறித்த பாரம்பரியம். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அறிக்கையை பற்றி பார்த்தோம். கொஞ்ச நாளாகவே சுகத்துக்கு அறிக்கை ரொம்ப முக்கியம்னு பார்த்தோம். இன்றைக்கி நாம் எதை பார்க்க போகிறோம்னா, சுகத்தை குறித்த பாரம்பரியம். இன்றைக்கு நிறைய பேருக்குள்ள அந்த சுகத்தை குறித்த சில பாரம்பரியம்லாம் இருக்குது. 10 கட்டளை கொடுத்தாரு தேவன். ஆனால் அந்த 10 கட்டளை என்ன பண்ணிட்டாங்கன்னா, 200க்கு மேலே ஆகிட்டாங்க கட்டளையை. ஒரே ஒன்று சொன்னார். 10 கட்டளை ஒன்று என்னன்னா, ஓய்வு நாளை அசட்டை பண்ணாது இருப்பாயாக அப்படின்னு சொன்னார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஓய்வு நாளில் எச்ச கூட கீழே துப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாரம்பரியத்தை கொண்டு வந்துட்டாங்க யூதர்கள். ஆனால் தான் இயேசு வேணுன்ட்டு என்ன பண்ணுறாருன்னா, நீ ரொம்ப பண்ணுற வேணுன்ட்டு என்ன பண்ணாருன்னா, ஓய்வு நாள் அன்னைக்கு எச்ச துப்பி என்ன பண்ணுறாருன்னா, அதை பிசைஞ்சு என்ன பண்ணுறாருன்னா குருடருடைய கண்களில் வைக்கிறார். வேணுன்ட்டே பண்ணுறாரு. அப்போது நிறைய பாரம்பரியங்களை அங்கே கடைப்பிடித்து கொண்டிருந்தார்கள். அதே போல் சுகத்தை குறித்தும் நிறைய பாரம்பரியம் இந்த ஜனங்கள் இருக்குது. ஆனால் இதெல்லாம் போனால் தான் சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். சில பாரம்பரியங்கள் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று, இன்றைக்கு சுகத்தை குறித்து பாரம்பரியமாக என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, தேவன் தான் நோய்க்கு மூல காரணம். God is a author of sickness. என்ன சொல்றாங்கன்னா, தேவன் தான் நோய்க்கு மூல காரணம் சொல்றாங்க. தேவன் நோய்க்கு மூல காரணம் அல்ல, தேவன் சுகத்துக்கு மூல காரணராக இருக்கிறார். ஆமென். என்ன சொல்றாங்கன்னா, நோய் வந்துச்சுன்னா, பலவீனம் வந்துச்சுன்னா யார் கொடுத்தா? தேவன் கொடுத்துட்டாரு. அப்போ தேவன் தான் என்ன பண்றாருன்னா நோயை கொடுத்துருக்கிறாரு. எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஒருவேளை தேவன் தான் நமக்கு வியாதியை கொடுத்துருக்கிறாரோ? நிறைய பேர் சொல்லிட்டாங்க, இந்த வியாதி உனக்கு இன்னைக்கு இருக்குன்னா அது எது மூலியமா ஆண்டவர் ஏதோ உனக்கு செய்ய போறாரு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் நினைச்சேன், தேவன் கொடுத்தது தானே, சரி வச்சுக்கலாம், இருக்கிற வரைக்கும் இருக்கட்டும், எப்போ போதும் போட்டோம்னு சொல்லிட்டு அப்படி நான் விட்டுட்டேன். ஆனால் வியாதி தேவன் கொடுக்கிறது அல்ல. தேவன் வியாதிக்கு மூல காரணர் அல்ல, தேவன் சுகத்துக்கு மூல காரணர். ஆமென். எல்லாத்தையும் படைக்கும் போது ஆண்டவர் வியாதியை படைச்சாரா? அவர் படைத்தது எல்லாமே பார்த்து சொல்றாரு, நல்லது 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 என்று கண்டார். அப்போ வியாதியை பார்த்து, வியாதி அவர் படைக்கல, எல்லாத்தையும் நல்லதுன்னு சொன்னார். அப்போ வியாதி யார் கொடுத்தது? வியாதியுடைய ஆத்தர் யாரு? வியாதியுடைய மூல காரணர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவன் அல்ல. வியாதியுடைய மூல காரணர் யாருன்னா பிசாசு. ஆமென். வியாதியை தேவன் கொடுத்தாரா, பிசாசு கொடுத்துச்சா? பிசாசு கொடுத்து, தேவன் கொடுக்கல. பாருங்க, ஆதியாகமத்துக்கு நீங்க வாங்க. ஆதியாகம புஸ்தகம். ஆண்டவர் எல்லாத்தையும் படைக்கிறாரு, நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் கண்டாருன்னு வருது. அது மட்டும் இல்லை, 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 16ஆம் வசனம் பாருங்க. அவங்க எப்போ பாவம் செய்தார்களோ அன்றைக்கு தான் என்ன வந்துச்சுன்னா வியாதி அவர்களுக்கு வந்தது. 16ஆம் வசனம் பாருங்க. அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். இது எதனால வந்துச்சு? பாவம் யாரு கொண்டு வந்தது? பிசாசு கொண்டு வந்தா. பிசாசின் மூலியமாய் பாவம் வந்தது, பாவத்தின் மூலியமாய் சாபம் வந்தது, சாபத்தின் மூலியமா என்ன வந்ததுன்னா இப்போ வியாதி வந்திருக்கிறது. அப்போ வியாதிக்கு மூல காரணர் யாரு? தேவன் மூல காரணரா? தேவன் மூல காரணர் அல்ல, தேவன் நல்லவர். வியாதிக்கு மூல காரணர் யாருன்னா பிசாசு. ஆமென். தேவன் தான் கொடுத்தாரு வியாதியை சொன்னீங்கன்னா அது உங்களால் சுகத்தையே பெற்றுக்கொள்ள முடியாது, அப்படியே தான் இருப்பீங்க. ஆனால் வியாதி வந்து தேவனிடத்திலிருந்து வரல, வியாதி பிசாசின் இடத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு நிறைய சபையில் போய் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, அவங்க சபையில் பிரசங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, இந்த பாடுகள்லாம் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கொடுத்துருக்கிறார், கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், வியாதியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வியாதி கர்த்தர் கொடுக்குறவர் அல்ல, கர்த்தர் சுகத்தை மட்டும்தான் கொடுக்கிறவர். ஒரு ஒரு நடிகர்கிட்ட பேட்டி எடுத்தாங்க. ஒரு நடிகர்கிட்ட அந்த நடிகரை பார்த்து கேட்டாங்க, உங்களுக்கு கடவுளுக்கு மேலே நம்பிக்கைலாம் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னாரா, அந்த நடிகர் சொன்னாரா, இல்லை எனக்கு கடவுள் மேலெலாம்
எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படி சொன்னார்னா, ஏன் அப்படி சொல்கிறீங்க கேட்கும் போது அவர் சொல்லியிருக்கிறாரு, கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா இந்த உலகத்தில் நிறைய தீமைகள் நடக்குமா? எத்தனையோ பேர் கண்ணு தெரியாதவங்க பிறந்திருக்கிறாங்க, காது கேட்காம பிறந்திருக்கிறாங்க, முடவர்கள் பிறந்திருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய பேர் பிச்சைக்காரங்களாக இருக்காங்க. கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா இது மாதிரிலாம் நடக்குமா? கெட்ட காரியங்கள்லாம் பாருங்க. கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் நல்லது மட்டும்தான் செய்வார். பாருங்க, கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு, அதை நான் அக்ரி பண்ணிக்கல. கடவுள் ஒருத்தர் இல்லைன்னு சொல்றாரு பார்த்தீங்களா, அதை நான் அக்ரி பண்ணல. அதை நான் அது உண்மை நான் சொல்ல. எது நான் உண்மை சொல்றேன்னா, கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அங்கே நல்லது நடக்கும்னு சொன்னார்ல, அது உண்மை. ஏன்னா கடவுள் நல்லதை மட்டுமே செய்கிறவர். கடவுள் வியாதியை அவர் கொடுக்கிறவர்ல, கடவுள் சுகத்தை மட்டுமே கொடுக்கிறவர். God is the author of healing. God is not the author of sickness. Amen. தேவன் சுகத்துக்கு காரணர், தேவன் வியாதிக்கு காரணர் அல்ல. அப்போ தேவன் வியாதிக்கு காரணராக இருந்தார்னா, இன்றைக்கு டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் உடைக்கிறார்கள். கரெக்டு தானே? தேவன் தான் வியாதியை கொடுத்தாருன்னா, அப்போ டாக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க? ஜனங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? சுகத்தை கொண்டு வராங்க. அப்போது டாக்டர்ஸ்லாம் என்னன்னா தேவனுடைய பிரமாணத்தை உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்க? சுகத்தை தான் கொடுக்குறாங்க. அப்போ நர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய பிரமாணத்தை அவர்கள் உடைக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுது? சுகத்தை கொடுக்கறது. அப்போ ஹாஸ்பிட்டல் என்னன்னா தேவனுடைய பிரமாணத்தை உடைக்கிறது. ஆமென். நான் சொல்லுகிறேன், வியாதி தேவனிடத்திலிருந்து வரவில்லை. தேவன் சுகத்துக்கு மட்டும்தான் காரணர். ஆமென். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு பாரம்பரியமாக பிடிச்சுன்னு இருக்கிறாங்க. தேவன் தான் வியாதியை கொடுத்தார், தேவன் தான் ஆத்தர், வியாதிக்கு தேவன் தான் காரணர். இல்லை, தேவன் காரணர் அல்ல, தேவன் சுகத்துக்கு மட்டும்தான் காரணர். ரெண்டாவது பாரம்பரியம் பார்க்க போகிறோம். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறது. Sickness brings glory to God. வியாதி என்ன பண்ணுது? தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய வசனத்தை வச்சு சொல்கிறாங்க. இங்கே யோவான் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். என்ன சொல்ல வர்றார்னா, இவன் செஞ்ச பாவமும் இல்லை, அவங்க பெற்றோர் செஞ்ச பாவமும் இல்லை, அவன் சின்ன வயசுல எப்படி இருக்கிறான்? இந்த வசனம் எதை சொல்லுதுங்க? ஒருத்தன் சின்ன வயசுலேருந்து கூடனா இருக்கிறான். கூடனா இருக்கும்போது கேட்குறாங்க, யார் செஞ்ச பாவம்? இவன் செஞ்ச பாவமா இல்லை பெற்றோர் செஞ்ச பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. இயேசுகிட்ட கேட்கும்போது இயேசு சொல்கிறார், இவன் செஞ்ச பாவமும் இல்லை, பெற்றோர் செஞ்ச பாவமும் இல்லை. இது எதுக்காக நடக்குதுன்னா தேவனுடைய மகிமைக்காக நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த வசனத்தை பிடிச்சிக்கினாங்க. இந்த வசனத்தை பிடிச்சி என்ன பண்ணுறாங்கன்னா, வியாதி தேவனுடைய மகிமைக்காக. பாருங்க, தேவனுடைய மகிமைக்காக சொல்லிட்டதுக்கு அப்புறம் தேவன் ஏன் அவனுக்கு சுகத்தை கொடுக்கணும்? கூட இருக்கு சுகத்தை கொடுத்து என்ன பண்றாருன்னா மகிமை திருடுகிறார் அவரு. பாருங்க, வியாதி தேவனுடைய மகிமைக்காக அல்ல, வியாதி சுகம்தான் தேவனுடைய மகிமைக்காக. ஆமே. இன்னைக்கு பலவீனம் எதனால வருது? வியாதி எதனால வருது? அவன் சொல்ற அப்பா செஞ்ச பாவமா இல்லை நான் செஞ்ச பாவமா கேட்குறாங்களா? வியாதி எதனால வருது? ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா வியாதி எதனால வருதுன்னா, சரியாக தூங்குறது இல்லை, சரியாக சாப்பிட்றது இல்லை, காலையில் வாக்கிங் போனால் அது போகிறது இல்லை, எக்ஸசைஸ்லாம் பண்ணோம் அதெல்லாம் பண்ணுறதில்ல. ப்ராக்டிக்கலாக யோசிச்சிங்கன்னா வியாதி இதனால தான் வருது. அது மட்டும் இல்லை, சில ஆவிக்குரிய காரியங்கள் பிசாசு என்ன பண்ணுறான்னா வியாதியை கொண்டு வரான். அப்போது வியாதி தேவனுடைய மகிமை கொண்டு வருகிறது அல்ல. இன்னொரு வசனத்துக்கு போகலாம்.
யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. 14ஆவது வசனம் பாருங்க. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவார்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். பாருங்க, ஒருத்தன் வியாதியா இருந்தாருன்னா ஆண்டவர் கொடுத்த ஒரு நியமனம் இது. எல்லா சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஒரு ப்ரொவிஷன் என்னன்னா, ஒருத்தன் வியாதியா இருந்தானா மூப்பர்கள் என்ன பண்ணா கூப்பிட்டு, வியாதியஸ்தர்களை கூப்பிட்டு மூப்பர்கள் என்ன பண்ணா எண்ணெய் பூசி அவர்களுக்காக ஜெபம் பண்ணோம். ஆமென். அப்போ இது தேவன் கொடுத்த ஒரு நியமனம். இதை பிடிச்சிங்கன்னா எல்லாரும் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணோன்னு இந்த வசனத்தை பிடிச்சிக்கினாங்க. ஆனால் எண்ணெயில் வல்லமை இல்லை. அடுத்த வசனத்திலே சொல்கிறாரு பாருங்க. அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம், எண்ணெய் பூசுறது கிடையாது, டக்குன்னு சொல்லிட்டாரு. எண்ணெய் பூசுன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எண்ணெய் பூசுனா மேட்ரு கிடையாதுப்பா. எது மேட்ருன்னா விசுவாசம் உள்ள ஜெபம் தான் என்ன பண்ணனா பிணியாளிகளை ரட்சிக்கும். ஆமென். வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு வசனம் சொல்லுதுன்னா அது ஆராயணும். என்ன சொல்லியிருக்கு? எண்ணெயில் வல்லமை இல்லை, எதில் வல்லமை இருக்குன்னா விசுவாசம். விசுவாசம்னா என்னது? விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்திலிருந்து வரும். அப்போ விசுவாசம்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்போ என்ன சுகத்தை கொண்டு வராது? எது சுகத்தை கொண்டு வரனா தேவனுடைய வார்த்தை தான் சுகத்தை கொண்டு வரும். ஆமென். அப்போ எண்ணெய் எதுக்குங்க? எண்ணெய் எதுக்குன்னா பரிசுத்த ஆவியானவருடைய அடையாளம் தான் எண்ணெய். ஆமென். அப்போ இன்னைக்கு பிலீவர்ஸ் இருக்கிறீங்க, நீங்களாம் எண்ணெய்லாம் பூச தேவையில்லை. நீங்கள் வார்த்தையை சொல்லலாம், வார்த்தையை சொல்லியே ஜெயம் எடுக்கலாம். எண்ணெயெல்லாம் தேட தேவையில்லை. அது ரொம்ப காஸ்ட்லி எண்ணெய், அது வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணனா வார்த்தையை சொல்லி 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 நாம் ஜெயத்தை நாம் எடுக்க முடியும். அது மட்டும் எண்ணெய் யாருக்குன்னா ரட்சிக்கப்படாதவர்களுக்கு, தேவனை அறியாதவர்கள், அவங்க கொடுக்கும்போது அற்புதம் நடக்குது. ஏன்னா வசனம் சொல்லுது எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்கள் சொல்லுது. அப்போ எண்ணெய் பூசணும். ஆனால் நம்முடைய கவனம் எல்லாம் எண்ணெய் மேலே இருக்கக்கூடாது, நம்முடைய நம்பிக்கை எல்லாம் எண்ணெய் மேலே இருக்கக்கூடாது. நம்முடைய நம்பிக்கை எல்லாம் தேவனுடைய வார்த்தையின் மேலே இருக்கணும். ஆமென். அப்போது என்ன சொல்ல வரேன்னா, இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண சொல்கிறாங்களே, இது தேவன் கொடுத்த, சபைக்கு தேவன் கொடுத்த நியமனம். அப்போ வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வருதுன்னா, அப்போ இன்னைக்கு நாம் எண்ணெய் பூசி ஜெபிக்கும் பொழுது ஜனங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன பண்றோம்னா தேவனுடைய மகிமையை திருடுகிறோம். வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வருதுன்னு சொல்றாங்கல்ல, அப்போ நம்ம எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம்? தேவனுடைய மகிமையை திருடிடுறோம். ஏன்னா சுகம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வராதுன்னு சொல்றாங்க பாரம்பரியமா. பாருங்க, வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வராது, சுகம் தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வரும். ஆமென். இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம். இங்கே பேதுரு என்ன பண்றாருன்னா, எருசலேமில் அவர் ஊழியம் செய்து வருகிறார். அவர் அற்புத இடங்கள்லாம் செய்கிறார். இங்கே 15ஆவது வசனத்தை பாருங்க. 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பிணியாளிகளை படுக்கையின் மேலும் கட்டிலின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதியிலே கொண்டு வைத்தார்கள். பாருங்க, பேதுரு பாஸ்டர் வந்திருக்கிறாரு. இப்போ பாஸ்டர் என்ன பண்ணா சுகத்தை கொடுக்கணும். இப்போ சுகத்துக்காக என்ன பண்ணிட்டாரு பாஸ்டர்? என்ன பண்ணிட்டாருன்னா, என்ன சொல்லிட்டாருன்னா, ஜனங்களை வீதியில படுக்க வைங்க சொல்லிட்டாரு. பாருங்க, படுக்கும் போது இவர் நடந்து போகிறார், பேதுரு நடந்து போகிறார். நடந்து போகும்போது பேதுருடைய நிழல் பட்டு என்ன ஆகுதுன்னா, இங்க ஜனங்கள் எல்லாம் சுகமடைகிறார்கள். ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளும் அசுத்தாவிகளால் வாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றான்னா, பேதுரு நடந்து போகும்போதே அப்படி நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் குணமாகும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, கேட்குறாங்க, ஜனங்களாம் கேட்குறாங்க. அடுத்த
பக்கத்தில் இருக்கிற பட்டணத்திலாம் கேட்குறாங்க. கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பேதுருக்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் குணமாக்கப்பட்டார்கள். எப்படிங்க சுகம் வந்துச்சு? எப்படி சுகம் வந்துச்சு? நிழல் பட்ட மாத்திரம் பாருங்க, உங்க நிழல்லே சுகம் வரும். பேதுருக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கும் நடக்கும். இன்னைக்கு அதெல்லாம் நிறைய பேர் விசுவாசிக்கிறதே கிடையாது. பாருங்க, விசுவாசிக்கணும், நிழல் பட்டு சுகம் வரணும். ஒரு பாஸ்டர் கட்சியை தூக்கி போடுவார், போடும் போதே சுகம் வரும். அதனால கட்சிப்பு பெருசா பேசக்கூடாது, நிழலை பெருசா பேசக்கூடாது, தேவனுடைய வார்த்தை பெருசா பேச வேண்டும். ஆமென். அப்போ பேதுரு என்ன பண்றாருன்னா, குணமாக்கினார். குணமாக்கும் பொழுது வியாதி தேவனுடைய மகிமை கொண்டு வருதுன்னா, அப்போ பேதுரு என்ன பண்ணியிருக்கிறார்னா, தேவனுடைய மகிமை அவர் திருடி இருக்கிறார். அப்படிதானங்க? அப்போ வியாதி வந்து தேவனுடைய மகிமை கொண்டு வரவில்லை, சுகம் தேவனுடைய மகிமை கொண்டு வருகிறது. மத்தேயு 8ஆம் அதிகாரம் 8:16 வாசிங்க. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, நைட்டு இருட்டாயிடுச்சு, அஸ்தமாயிடுச்சு. அஸ்தமான உடனே இப்போ இங்க நடக்கிற மாதிரியே ஹீலிங் சர்வீஸ் நடத்துறாரு இயேசு. நைட் சர்வீஸ், ஈவினிங் சர்வீஸ் நடத்துறாரு. அஸ்தமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். யார்கிட்ட கொண்டு வராங்க? இயேசு கிட்ட கொண்டு வராங்க. இயேசு என்ன பண்றாருன்னா, அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சொஸ்தமாக்கினார். பாருங்க, 17ஆம் வசனம் சொல்லுது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி செய்தார். என்ன பண்றாருன்னா, வார்த்தையினாலே என்ன பண்றாருன்னா எல்லாரையும் அவர் சுகமாக்கினார். அப்போ வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறதுனா, அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவனுடைய மகிமையை திருடி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னொரு வசனத்துக்கு போகலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. பிலிப்புனுடைய தகப்பன் ஜுரத்தினால் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பாருங்க, இங்க என்ன நடக்குதுன்னா, பவுல் அங்கே எங்கே இருக்கிறாருன்னா, ஒரு தீவில் இருக்கிறாரு. தீவில் போயிட்டு ஸ்டக் ஆகிட்டாரு. அது மெலிட்டான்னு ஒரு தீவு, அந்த இடத்துல அவர் இருக்கிறாரு. அந்த இடத்துல இருக்கும்போது அங்கே பிலிப்புடைய தகப்பன் என்ன ஆயிட்டார்னா, ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் என்ன பண்ணுறாருன்னா வருத்தப்பட்டு கிடந்தான். அப்போ பவுல் என்ன பண்ணுறாருன்னா, அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பவுல் என்ன பண்றாருன்னா, கையை வச்சு என்ன பண்றாருன்னா அந்த பிலிப்புடைய தகப்பனை என்ன பண்றாருன்னா குணமாக்கினார். அப்போ பவுல் என்ன பண்ணிட்டாரு? சுகமாக்கினதுனால என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய மகிமையை திருட்டாரு. பாருங்க, இது வியாதி தேவனுடைய மகிமைக்காக மகிமை கொண்டு வருகிறதுன்னு சொல்றாங்களே, இது ரொம்ப தவறு. பாருங்க, வியாதி தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறதுனா, பவுலும் தேவனுடைய மகிமை திருடி இருக்கிறார், இயேசுவும் தேவனுடைய மகிமையை திருடி இருக்கிறார். அது மட்டும் இல்லை, பேதுருவும் தேவனுடைய மகிமை திருடி இருக்கிறார். அப்போ இன்றைக்கு நிறைய பேர் அற்புதம்லாம் செய்கிறாங்கல்ல, வியாதியை சில குணமாக்குறாங்க, உடவர்களாக இருக்கிறாங்க, இதுவெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க, ஸ்டிக்கோடு வராங்க, ஆனால் ஜோம் பண்ணி அவங்களுக்கு ஹீல் ஆகிடுது. அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, தேவனுடைய மகிமையை அவங்க என்ன பண்ணுறாங்க? திருடி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் அது கிடையாது. பாருங்க, வியாதி தேவனுடைய மகிமை கொண்டு வருது அப்படி சொல்றது தப்பு. பாருங்க, சுகம் தான் என்ன பண்ணுதுன்னா தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறது சொல்றாங்க. இன்னைக்கு பலவீனத்துல படுத்துட்டு இருக்கும் சொல்றாங்க, இதெல்லாம் தேவனுக்கு மகிமைக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பாரம்பரியமா சபையில பேசி கொண்டிருக்கிறாங்க. ஆனா வியாதி வந்து தேவனுடைய மகிமையை கொண்டு வரவில்லை, சுகம்தான் தேவனுடைய மகிமையை கொண்டு வருகிறது. மூணாவது, இதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக சுகத்தை பெற்றுக்கொள்ளவே. அற்புதத்தின் காலம்லாம் முடிஞ்சிருச்சு. ஏஜ் ஆஃப் மிராக்கிள் ஹவ் பாஸ்ட் அவே. அற்புதத்தின் காலம் முன்னாடி இயேசு அற்புதம் செஞ்சிருந்தார்ல, அப்போ சில அற்புதம் செஞ்சாங்க, அந்த அற்புதத்தின் காலம்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு நாம் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆனால் உண்மை என்னன்னா, அற்புதத்தின் காலம்லாம் முடியல, இன்னைக்கும் அற்புதத்தின் காலத்தில் தான் நாம் இருக்கிறோம். ஆமென். அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு வாங்க, 1ஆம் அதிகாரம் வாங்க. இங்கே அப்போஸ்தலர் புஸ்தகத்தை யார் எழுதினாரு? யாருங்க எழுதினார்? அப்போஸ்தலர் புஸ்தகத்தை யார் எழுதினார்? லூக்கா எழுதினார். யார் எழுதினார்? லூக்கா எழுதினார். இங்கே லூக்கா எழுதி என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் பாருங்க. அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றை குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து. இயேசு என்ன பண்ணுறாருன்னா, அவர் செய்கிறார், அது மட்டும் இல்லை, உபதேசிக்கிறார். ஃபஸ்ட்டு அற்புதத்தை செய்ய யார் ஸ்டார்ட் பண்ணார்னா, இயேசு கிறிஸ்து தான் தொடங்கினார். தான் சொல்கிறாரு, லூக்கா சொல்கிறாரு, தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து, அவர் செய்த அற்புதங்களை குறித்து. அவர் தான் என்ன பண்ணுறாருனா, தொடங்கி விட்டார் அற்புதம் செய்ய. அவர் தான் என்ன பண்ணுறாருனா, அந்த யுகத்தையே அவர் தான் தொடங்கினார். அதெல்லாம் குறித்து நான் எங்கே எழுதியிருக்கிறேன்னா, லூக்காவில் நான் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்போஸ்தலரில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, அது கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, அவர் பரமேறிட்டார். அப்போது அற்புதத்தை செய்ய ஆரம்பித்தது யார்? இயேசு ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, அவர் தொடங்கி வச்சதை அவர் என்ன பண்ணார்னா, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கே போயிட்டார்? பரமேறிட்டார். அதுக்கப்புறம் அற்புதத்தை செய்ய யார் ஆரம்பித்தா? அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அற்புதத்தை அவர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஃபுல்லாக பார்க்கும் போது பார்த்தோம்ல, பிலிப்புடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதினாலும் இருந்தால் அவரோட பவுல் என்ன பண்ணுறாருன்னா குணமாக்குறார். அப்புறம் பேதுரு நிழல் பட்ட மாத்திரம் வியாதியஸ்தர்கள் குணமாக்கப்பட்டார்கள். இதெல்லாம் அற்புதம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா யார் தொடங்கி வச்சானா? யார் தொடங்கி வச்சா? இயேசு தொடங்கி வச்சாரு. தொடங்கி வச்சது அப்போஸ்தலர் காலையும் நடந்து கொண்டு இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அப்போ அற்புதம் காலம்லாம் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு அற்புதம்லாம் செய்ய முடியாது கிடையாது. இயேசு தொடங்கி வைத்ததை இன்றைக்கும் எல்லாரும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் தான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் பார்க்கும்போது, முடிக்கும் போது, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் முடிக்கும் போது, எல்லா புஸ்தகத்துலையும் பார்த்தீங்கன்னா முடிவுரை இருக்கும். வணக்கம், பாய் பாய்ன்னு சொல்லிட்டு போவாங்க. எல்லா புஸ்தகத்துலையும் பார்க்கலாம். எபேசியர் புஸ்தகத்தில் பார்க்கலாம், எல்லா சுவிசேஷ புஸ்தகத்திலையும் பார்க்கலாம். ஆனால் அப்போஸ்தலரில் மட்டும் என்ன இல்லைன்னா முடிவுரை கிடையாது. பாய் பாய்லாம் சொல்ல, வணக்கம் நான் போயிட்டு வரேன், அதெல்லாம் எதையுமே சொல்ல. பாருங்க, அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் வாங்க, 30ஆம் வசனம் பாருங்க. பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசுவை பற்றிய விசேஷங்களை உபதேசித்து கொண்டு இருந்தான். அவ்வளோதான். உபதேசித்து பவுல் வாடகைக்கு வீடு வாங்குறாரு. அது மட்டும் இல்லை, எல்லாரையும் வீட்டுக்கு வராங்களா ஏற்றுக்கொள்கிறார். அது மட்டும் இல்லை, பவுல் என்ன பண்ணுறாருன்னா உபதேசித்து கொண்டிருந்தார். அதாவது அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அது தொடங்கினே இருக்கு. அது இன்னைக்கு வரைக்கும் தொடங்கி கொண்டிருக்கிறது. அது இயேசு வர வரைக்கும் தொடங்கி கொண்டிருக்க போகிறது. ஆமென். அப்போ கன்க்ளூஷனை யார் எழுத போறாரு? இந்த முடிவுரை, அப்போஸ்தலர் புஸ்தகத்துக்கு முடிவுரை யார் எழுத போறாரு? இயேசு தான் முடிவுரை எழுத போறார். அது வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னா, அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்க போகிறது. இயேசு தொடங்கினார். தொடங்கினதை அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அப்போஸ்தலர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இயேசுவோட அற்புத அடையாளங்கள்லாம் முடிஞ்சிச்சு கிடையாது. இன்றைக்கும் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமென். அன்னைக்கு வந்தாங்க. அன்னைக்கு அந்த சபையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய சுகத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ண நிறைய பேர் சுகத்தை பெற்றுக்கொண்டார்.
ஏன்னா அற்புத அடையாளம் காலம் முடியலங்க. இன்னைக்கும் அற்புத அடையாளம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேர்லயும் அற்புதம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏன்னா இது அற்புதத்தின் காலம். ஆமென். அது மட்டும் இல்லை, அந்த சுகத்துடைய ஆத்தர் யார்? சுகத்துடைய மூல காரணர் யாருங்க? சுகத்துடைய மூல காரணம் யாருங்க? சுகத்தை கொடுக்கிறது யாருங்க? அற்புத அடையாளம் செய்யறது பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். அப்போ இயேசு மூலமா யார் செஞ்சது? யார் செஞ்சது அற்புதத்தெல்லாம்? பரிசுத்த ஆவியானவர் செஞ்சார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலருக்குள்ள இருந்து யார் அற்புத அடையாளங்கள் செஞ்சது? பரிசுத்த ஆவியானவர் செஞ்சாரு. இன்னைக்கு உங்களுக்குள்ள இருந்து பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டாரா? இன்னைக்கும் உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதுனால இன்னைக்கும் உங்களால் அற்புதங்கள் செய்ய முடியும். ஆமென். இந்த காலத்தை என்ன சொல்றாங்கன்னா, இது பரிசுத்த ஆவியானவருடைய காலம். ஆமென். இன்றைக்கும் அற்புத அடையாளங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது, நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆமென். முடிஞ்சிடலாம் இல்லை. இன்னைக்கும் நீங்க சுகத்தை விசுவாசித்தீங்கன்னா இன்னைக்கு கூட சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. எத்தனை பேர் சுகம் வேணும்? என்னென்ன பிரச்சனை இருக்கு? எவ்வளோ பிரச்சனை இருக்கு? எல்லாத்துலேயும் ஆண்டவர் சுகத்தை கொடுப்பார். அப்போ ஏஜ் ஆஃப் மிராக்கிள் ஹேவ் பாஸ்ட் அவேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அற்புதத்தின் காலம் முடியல, இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இதையே நீங்க நம்புனீங்கன்னா அற்புதத்தின் காலம்லாம் முடிஞ்சிச்சுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களால் சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா நீங்க அற்புதத்தை நம்பல, விசுவாசிக்கல. நாலாவது பாரம்பரியம் என்னன்னா, என்ன சொல்றாங்கன்னா, பாரம்பரியமா என்ன சொல்றாங்கன்னா, எல்லாரையும் சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் இல்லைன்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட ஜனங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா சுகமாக்குறார். எல்லாரையும் சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் அல்லன்னு சொல்றாங்க. பாருங்க, சுகம் உங்களுடையது அல்லன்னு சொன்னா சுகத்தை நீங்க விசுவாசிக்கவே தேவை கிடையாது. சுகம் உங்களுடையது இல்லைன்னு சொல்லிட்டா நீங்க சுகத்தை விசுவாசிக்க தேவையில்லை. எதுக்கு விசுவாசிக்கிறோம்? சுகம் என்னுடையதுப்பா, ஆனால் தான் என்ன பண்ணோம்னா விசுவாசிக்கிறோம். ஆனா சுகம் உங்களுடையது அல்ல. தேவன் யாருக்கு சித்தம் வச்சிருக்கிறாரோ அவங்கள மட்டும் தான் சுகமாக்குறாருன்னா அப்போ நம்ம விசுவாசிக்கவே தேவை கிடையாது. பாருங்க, ஆனால் சுகம் எல்லாருடையது, சில பேருடையது மட்டும் இல்லை, சுகம் எல்லாருடையது. வசனம் சொல்ல, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. அப்போ எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா சுகத்தை வைத்திருக்கிறார். குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சுகத்தை வச்சில்ல, குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் சுகத்தை வச்சிருக்கிறாருன்னா நான் பிரசங்கமே பண்ண தேவையில்ல. சுகத்தை குறித்து பிரசங்கமே பண்ண தேவையில்ல. நான் என்ன பண்ணேன்னா கூப்பிடலாம் அவங்கள, வாங்க ஃப்ரெண்டில் வாங்க, 10 பேர் வாங்க, நான் உங்களுக்காக என்ன பண்ணுறேன், ஜெபிக்கிறேன். ஜெபிக்கும் போது ஆவியானவருக்கு எனக்கு என்ன வெளிப்படுத்துகிறாரோ, யாருக்கு சுகம் கொடுக்கணும்னு வெளிப்படுத்துகிறாரோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னா ஜெபிப்பேன். அவங்க மட்டும்தான் சுகத்தை பெற்றுக்கொள்வார்கள். அப்போ பிரசங்கம்லாம் என்னது? வேஸ்ட்டு. ஆனால் சுகம் சில பேருடையது அல்ல, சுகம் எல்லாருடையது. ஆமென். தேவன் வசனம் சொல்லுது, அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்கிற தேவன். அவர் பாரபட்சம் பார்க்காத தேவன். ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சுட்டு அவர் இல்லை. அவர் எல்லாருக்கும் சுகத்தை அவர் கொடுக்கிற தேவன். ஆமென். அப்போது இன்னைக்கு நம்ம கேட்கலாம், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஆண்டவர் நிச்சயமாய் அவர் சுகத்தை கொடுப்பார். ஏன்னா சுகம் சில பேருக்கு மட்டும் தான் கிடையாது, சுகம் எல்லாருடையது. அதான் சொல்லுவாங்க, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்யணும்னு வச்சிருந்தாருன்னா, சுகத்தை கொடுக்கணும்னு வச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக உனக்கு சுகத்தை கொடுப்பார். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, சில பேருக்கு சுகம் வரும், சில பேருக்கு சுகம் வராதுன்னு சொல்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, நீங்க விசுவாசிச்சீங்கன்னா இப்போதே சுகத்தை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். சுகம் எல்லாருடையது. அது மட்டும் இல்லை, அஞ்சாவது, அவருக்கு சித்தம் இருந்தால் நம்மளை என்ன பண்ணுவார்னா சுகமாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அவருக்கு சித்தம்னா, கர்த்தருக்கு சித்தமான ஜெபம்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. ஆண்டவரே இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களுடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. இதுக்கு நீங்கள் ஜெபமே பண்ண தேவையில்லை.
பாருங்க, சுகத்துக்கெல்லாம் அப்படிலாம் ஜெபிக்க கூடாது. பாருங்க, சில காரியங்கள் நம்ம சித்தத்தை கேட்கலாம். ஆண்டவரே இது சித்தமா, அங்க போறது இது சித்தமா அப்படின்னு கேட்டு, ஆண்டவரே உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். சுகத்துக்கு போயிட்டு ஆண்டவரே பலவீனம் இருக்கு ஆண்டவரே, வியாதி இருக்கு ஆண்டவரே, ஆனாலும் உங்க சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா, இது நல்ல ஜெபம் கிடையாது. ஆமென். நீங்கள் சுகமா இருப்பது தான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு போலாம். மத்தேயு 8 அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. ஃபர்ஸ்ட் வசனம் வாங்க. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். பாருங்க, குஷ்டரோகி வந்து ஆண்டவரை கேட்கிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் சொல்றாரு. அப்புறம் இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு. பாருங்க என்ன சொல்றாருன்னா, ஆங்கிலத்தில் அழகா வருது, ஷுவர்லி ஷுவர்லி. சித்தம் உண்டா கேட்கிறேன். ஆண்டவரே எனக்கு உங்க சித்தம் இருக்கா, நான் சுகமாகிறது உங்க சித்தம் இருக்கா? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இங்க அழகா ஒரே ஒரு வார்த்தையில முடிச்சிட்டாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நிச்சயமாப்பா, நிச்சயமா, கண்டிப்பா எனக்கு சித்தம் இருக்கு. ஏன்னா நீ சுகமா இருக்கிறது தான் என்னுடைய சித்தம். ஆமென். கடவுளுடைய சித்தம் ஆண்டவரே என்ன, நான் வியாதியில் இருக்கிற ஆண்டவரே, நான் கால் வலியோடு இருக்கிற ஆண்டவரே, நான் கை வலியோடு இருக்கிற ஆண்டவரே, நான் தலைவலியோடு இருக்கிற ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய சித்தம் இருந்தால் என்னை சுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்கிறீங்களே. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் நீ பேசாத, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. ஷுவர்லி. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி சொல்லுன்னா, ஐ வாண்ட் டு டூ அப்படின்னு வருது. எனக்கு நிச்சயமாக உன்னை குணமாக்கணும். ஆமென். அப்போ வியாதி தேவன் கொடுக்கிறது கிடையாது. இன்னைக்கு வியாதியோடு இருக்கிறீங்க பார்த்தீங்களா, இது தேவன் கொடுக்கிறது அல்ல. தேவனுடைய நோக்கம், தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்கள் சுகமாக வேண்டும். ஆமென். இதை யாருமே அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வியாதியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் வியாதியோடு இருந்துட்டு அப்புறம் செத்துடுறேன். இதெல்லாம் வரதான் செய்யும். ஒரு சின்ன ஒரு சுகர் வந்துட்டா என்ன சொல்றாங்க, வயசான இதெல்லாம் வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் தேவன் அட்ஜஸ்ட் பண்றவர் அல்ல. தேவனுக்கு சித்தம் என்னன்னா, நீங்கள் சுகமா இருக்க வேண்டும். ஆமென். அதனால்தான் பேதுரு மாமியார் ஜுரத்தில் இருக்கும்போது பேதுரு என்ன பண்றாருன்னா, கடிந்து கொள்ளுகிறார். இயேசு என்ன பண்றாருன்னா, கடிந்து கொள்ளுகிறார். ஏன் கடிந்து கொண்டார் வியாதியை பார்த்து? ஏன்னா அந்த வியாதியில் இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கல, தேவனுக்கு அது சித்தம் கிடையாது. தேவன் என்ன பண்றாருன்னா, கடிந்து கொள்ளுகிறார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா வியாதியை பார்த்து கடிந்து கொள்ளுகிறார். ஏன்னா தேவனுடைய சித்தம் நீங்கள் வியாதியோடு இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல, நீங்கள் சுகமா இருப்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். கமாண்ட் பண்ணுகிறார், போ இயேசுவின் நாமத்தில் சொல்றார், போ போ போன்னு துரத்துறார். ஆனால் தேவனுடைய சித்தம் என்னன்னா, நீங்கள் சுகமா இருப்பது தேவனுடைய சித்தம். ஆமென். பாருங்க, ரட்சிப்புக்கெல்லாம் அப்படிலாம் ஜோம் பண்ண மாட்டாங்க. ஆண்டவரே உமக்கு சித்தமாக இருந்தால் அவனுக்கு ரட்சிக்கும் அப்படி ஜோம் பண்ணுறாங்கன்னா என்னைக்கிற கேட்டு பார்த்துருக்கீங்களா? ஆண்டவரே அந்த பிரதர் வராரு, ஆனால் உமக்கு சித்தமாக இருந்தால் அவரை ரட்சிப்புக்குள்ளே நடத்துங்க அப்படிலாம் ஜோம் பண்ணது கிடையாது. ஆனால் சுகம்னு வரும்போது மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, உமக்கு சித்தம் அப்படின்னு ஜோம் பண்ண. இல்லை இல்லை, எல்லாமே ஆண்டோடைய சித்தம் தான். நீங்கள் சுகமாக இருப்பது, நீங்கள் நன்றாய் வாழுவது, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது, நீங்கள் செல்வ செழிப்பாக இருப்பது, இது ஆண்டவருடைய சித்தம். ஆனால் தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அவர் மரணத்தை ருசி பார்த்தார். வசனம் சொல்லுது, மெய்யாகவே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். சுமந்து கொண்டதின் நோக்கம் என்ன அதுன்னா, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகும்படி, நாம் சுகமாகும்படியே அவருடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென் வேண்டும். அது மட்டும் இல்லை, 6வது என்ன சொல்றாங்கன்னா, இயேசு எப்படி சுகமாக்கினார்னா, அவர் தேவகுமாரனா இருந்து அவர் என்ன பண்ணார்னா சுகமாக்கினார். அவர் யாரு? தேவகுமாரனா இருந்து அவர் சுகமாக்கினார். ஆனால அவர் சுகமாக்க முடியும், நம்மளால சுகத்தை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா இயேசு எப்படி சுகமாக்கினார் அப்படின்னு பார்க்கும்போது, அவர் தேவகுமாரனா இருந்ததுனால சுகமாக்கவில்லை. இயேசு எப்படி சுகமாக்கினார்னா, அவர் மேல அவர் பேப்டிசம் எடுக்கிற வரைக்கும். அவர் சின்ன வயசுல சுகமாக்குனாரா? இயேசு எதனா அற்புதம் செஞ்சு பார்த்துருக்கீங்களா?
அங்கே எதுனா பைபிள் எங்கன்னா அது சொல்லப்பட்டிருக்கா? இயேசு வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி வியாதியஸ்தர்களை குணமாக்கினார், முடவர்களை அவர் நடக்க செய்தார், குருடர்களை பார்வையடைய செய்தார். எங்கன்னா இருக்கா? எங்குமே கிடையாது. ஆனா எப்போ அவர் ஞானஸ்தானம் எடுத்தாரோ அப்போ அவர் எதை பெற்றுக்கொண்டார்னா, யாரை பெற்றுக்கொண்டார்? பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா, சுகத்தை அவர் எல்லாருக்கும் கொடுத்தார். போகும்போது வியாதியஸ்தர்கள் குணமாகறாங்க, முடவர்கள் நடக்கிறாங்க, சப்பானிகள் நடக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, குஷ்டரோகிகள் சொஸ்தமாகிறார்கள், மரித்தோர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். எப்போ நடந்துச்சு இதெல்லாம்? ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடியா? பரிசுத்த ஆவியானவர் வரத்துக்கு முன்னாடியா? பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகுதான் இந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சு. ஆமென். அப்போ தேவகுமாரன், இயேசு வந்து தேவகுமாரனுங்க, அதனால அவர் அற்புதம் செஞ்சார்ல. நம்ம அப்படி கிடையாதுங்க அப்படி சொல்றாங்க. இயேசு யார் மூலியமாய் செய்தார்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் செய்தார். அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர்கள் யார் மூலியமாய் செஞ்சாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் செய்தார்கள். இன்றைக்கு நாமும் யார் மூலியமாய் செய்து கொண்டிருக்கிறோம்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் தான் செய்து கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ல வரேன்? அவர் தேவகுமாரனுங்க, அவர் அற்புதம் செஞ்சாரு, இன்னைக்கெல்லாம் நம்ம அற்புதம் செய்ய முடியாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு தான் சொல்றேன், அவர் தேவகுமாரன் தான். ஆனா அவர் எப்படி அற்புதம் செஞ்சாருன்னா, பரிசுத்த ஆவியானவர்ல அற்புதம் செஞ்சாரு. அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செஞ்சாங்க. நாமும் பரிசுத்த ஆவியானவர் தான் அற்புதம் செய்கிறோம். அப்போ அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கினவராயும் சுற்றி திரிந்தார். எப்படி அவர் நன்மை செஞ்சாரு? எப்படி பிசாசுடைய வல்லமையிலிருந்து எல்லாரையும் குணமாக்கினார், விடுதலை ஆக்கினார்? எப்படி நடந்தது? அவர் வந்து பிதாவுடைய குமாரனுங்க, அவர் தேவகுமாரனுங்க, அதனால செஞ்சாரா? அது மாதிரி போட்டிருக்கா? எப்படி அவர் அற்புதம் செஞ்சாரு? பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதனாலதான் என்ன பண்றாருன்னா, அவர் அற்புதத்தை அவர் செய்தார். இன்றைக்கு எத்தனை பேர் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிறீங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்களா? அப்போ நீங்க கை வச்சாலும் என்ன நடக்கும்? சுகம் வரும், பிசாசெல்லாம் ஓடும். அன்னைக்கு ஒருத்தருக்கு ஜோம் பண்ற, கையை வைக்கிறேன், கையை வைக்கும் போது அவர் ஆட ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா எனக்குள்ள யார் இருக்கிறா? பரிசுத்த ஆவியானவர். இயேசுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு எனக்குள்ளேயும் இருக்கிறார். இயேசுவால செய்ய முடியும்னா என்னாலையும் செய்ய முடியும். அப்ப பாரம்பரியமா என்ன சொல்றாங்கன்னா, அவர் தேவகுமாரனுங்க, அவர் குருடர்களை குணமாக்கினார், சப்பானிகளை நடக்க செய்தார், குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினாருங்க, அவர் தேவகுமாரனுங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க, நம்மளுக்கெல்லாம் அற்புதம் நடக்காதுங்க சொல்றாங்க. இல்ல, அவர் பரிசுத்த ஆவியானவர் அற்புதம் செஞ்சார். அதே போல நாமும் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு கூட நாங்கள் பார்த்தோம், பாரம்பரியமா ஆண்டவரே சுகத்தை குறித்து சில பாரம்பரியங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. அந்த பாரம்பரியத்திலிருந்து நாங்கள் வெளியே வரோம். இன்றைக்கு அந்த பாரம்பரியங்களை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பார்த்தது போல ஆண்டவர், வியாதி ஆண்டவரே மூலக்காரணர் வந்து தேவன் கிடையாது, வியாதியின் மூலக்காரணர் பிசாசு கர்த்தாவே. ஆண்டவரே, இன்றைக்கு பிசாசு தான் வியாதியை கொண்டு வந்திருக்கிறான் ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் என்று சொன்னீரே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் வியாதியை பார்த்து ஆண்டவரே கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. இது தேவன் மூலக்காரணம் இல்லை, பிசாசு மூலக்காரணர். வியாதி எங்கள் கிட்ட இருக்கக்கூடாது, இயேசுவின் நாமத்தில் வியாதியை வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே. அது மட்டும் இல்லை, நாங்கள் நிறைய காரியங்களை பார்த்தோம். வியாதி ஆண்டவருடைய சித்தம் அல்ல ஆண்டவரே. சுகமாக இருப்பதுதான் உடைய சித்தம் ஆண்டவரே. நாங்கள் சுகமாக இருப்பதுதான் உடைய சித்தம். ஆனால் தான் நீர் சொன்னீர், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொன்னீர் கர்த்தாவே.
ஆண்டவரே இன்றைக்கு உம்முடைய சித்தம் நாங்கள் சுகமாக இருப்பது, நாங்கள் வாழ்ந்திருப்பது கர்த்தாவே. அது மட்டும் இல்லை ஆண்டவரே, நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே, அற்புதம் காலம்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தோம். இல்லை, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிறார். இன்றைக்கும் அற்புதத்தின் காலத்தில் தான் இருக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறாங்களோ ஆண்டவரே, இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, இப்பொழுதே பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே, நாங்கள் வியாதியை கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே, வியாதிகள் நாங்கள் புறக்கணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. வியாதி எங்களுடையதல்ல, சுகம் எங்களுடையது இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே வெளியே போய் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கட்டளை இடுகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சுகத்துக்குள்ள நீர் நடத்துவீராக. ஆண்டவரே, சுகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்கிறாக. ஆண்டவரே, இந்த வாரத்தை உடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நன்மையும் கிருபையங்களை தொடரட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறோம். வானத்தின் பலகணிகள் எங்களுக்காக திறக்கப்பட போகிறது கர்த்தாவே. இடம் கொள்ளாமல் போக மட்டும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் வாளாயிராமல் தலையாக இருக்க போகிறோம், கீழாயிராமல் மேலாக இருக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம், வெளியிலும் ஆசீர்வாதமாக இருக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம், கடன் வாங்காதிருக்க போகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.